முயலும் ஆமையும் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் முயல் மற்றும் ஆமை நண்பர்கள் வாழ்ந்தனர். ஒரு நாள் அவர்கள் இருவரும் ஓட்டப்பந்தயம் நடத்த முடிவு செய்தனர். இந்த போட்டி அவர்கள் இருவரின் வேகத்தை மட்டும் காட்டுவதற்கல்ல, நம்பிக்கையும் மனநிலையையும் சோதிப்பதற்கானது. முயல் சிறந்த வேகமுள்ளவன். அவன் கடந்த கால அனுபவங்களால் கம்பீரமாய் நம்பிக்கையுடன் இருந்தது. ஆமை மெதுவாக நடக்கும், ஆனால் பொறுமையும் கட்டுப்பாடும் கொண்டது. போட்டி தொடங்கியது. முயல் வேகமாக ஓடிவிட்டு பல கிலோமீட்டர்கள் முன்னேறியது. ஆமை தன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காமல் மெதுவாக நடந்து சென்றது. முயல் ஓடிக்கொண்டே இருக்கையில் சிறிது முன்னேறியதை பார்த்து நிறுத்தி ஓய்வெடுக்க முடிவு செய்து தூங்கிவிட்டது. ஆமை எந்த தடையையும் கவலைப்படாமல் தன்னுடைய வழியில் தொடர்ந்து நகர்ந்தது. முயல் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஆமை மெதுவாக முன்னேறி இறுதியில் முதலில் வந்தது. முயல் எழுந்தபோது ஆமை வெற்றியடைந்து விட்டது. முயல் தலை குனிந்தது. ஆமை முயலை பார்த்து சொன்னது, எனக்கு வேகமில்லை, ஆனால் பொறுமையும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கு. என உலகம் உன்னை குறைவாக எண்ணினாலும் உன் உறுதி உன்னை உயரத்தில் கொண்டு செல்லும்.